லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 31வது அதிகாரம் 32வது வசனத்துல அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுகிறது. அவரை அறிமுகம் செய்கிற வசனம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வெளிப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வரும் பொழுது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவராக ஒவ்வொருடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் தூரத்தில் இருந்து ஒரு மனிதன் கூப்பிடுகிற ஒரு கடவுளாகவோ தேவர்களைப் போலவோ இல்லாமல் மனிதனுடைய இருதயத்தில் அவனுடைய ஜீவியத்தில் அவர் ஆளுகை செய்து வாசம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் பெரியவராயிருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். He will be great. அவர் பெரியவராயிருப்பார். பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அறிமுகப்படுத்துகிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவனிடத்தில் வருவானானால் இந்த கிறிஸ்து அவனுக்கு பெரியவராயிருப்பார். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தேடி வருவாரானாலும் அவனுடைய வாழ்க்கையில இந்த தேடி வந்த இயேசு பெரியவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய எல்லா எல்லைகளிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். மனிதனுடைய சிந்தனையில கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவனுடைய கிரியைகளில் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவனுடைய நம்பிக்கையில் பெரியவராயிருக்கிறார். அவன் இந்த உலகத்துல எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த பகுதிகளில அவன் பலவீனனாயிருக்கிறானோ, தோல்வியுற்றவனாயிருக்கிறானோ, அல்லது இயலாது முடிந்தது எனக்கு காலம் இல்லை என்று எந்தெந்த சூழ்நிலையில் மனிதன் சொல்லுகிறானோ அதிலே இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்துல. மனிதர்களும் பரிசுத்தவான்களும் அவரை ருசித்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல கோணங்களில் விளக்கி அநேக புஸ்தகங்கள் இந்த பூமியிலே உண்டு. அவர் யார்? இங்கே ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற ஒவ்வொரு சாட்சியும், கர்த்தர் உங்களை நடத்தி வருகிற சாட்சியுள்ள வாழ்க்கை யாவும் கர்த்தர் எப்படி உங்களிடத்தில் பெரியவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தும்படிக்கு உங்களையும் என்னையும் ஜீவனோடு இந்த நாளையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தனிப்பட்ட வாழ்க்கையில ருசிக்கிற அளவிற்கு, அனுபவிக்கிற அளவிற்கு, அவரை உணர்கிற அளவிற்கு ஒரு நபராய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ருசிக்கிற இயேசு, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர், என்னை நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு வேறு ஒருவராயிருந்து அல்லது வேறு விதத்துல உங்களை நடத்துவராய் இருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்து இயேசு பெரியவராயும் வித்தியாசமாய் உங்களை நடத்துகிறவராயும் அவரை வித்தியாசமாய் நீங்கள் ருசிக்கிறவராகவும் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் இயேசு யார் என்ற கேள்விக்கு ஒரு மனிதன் ஒரு கோணத்திலிருந்து பதிலை செலுத்த முடியாது. கோடி கோடியாய் மில்லியன் கணக்கில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சுமக்கிற ஒவ்வொரு சாட்சியுள்ள மனிதனும் கிறிஸ்து யார் என்று சொல்வதற்கு அவர் மிகவும் வல்லமை புரிந்தவராயும் பெரியவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து யாருன்னு நீங்கள் ஒரு விதத்துல சொல்லுவீங்க, நான் கிறிஸ்து யார் என்று ஒரு விதத்துல சொல்லுவேன், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்து யார் என்று ஒரு விதத்தில் சொல்லுவாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துகிற விதத்தை வைத்து கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் நம்மத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுது
31 வசனத்துல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம், ஹிஸ்டரியில பார்த்தாலும் சரி அல்லது உலக வரலாற்றிலே பார்த்தாலும் சரி, அவர் ஆளுகையில் பெரியவராய் இருக்கிறார், ஆலோசனையில் பெரியவராய் இருக்கிறார், யுத்தத்தில் பெரியவராய் இருக்கிறார், மனிதனுடைய வாழ்க்கையில நடத்துகிறதில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேகர் படிக்கிற வயசுல அல்லது ஸ்தோத்திரம் ஒரு வாலிப வயதுல வரும் பொழுது தங்க வாழ்க்கையை யாரையோ நம்பி கொடுப்பாங்க, ஆனா இயேசுவை நம்பி கொடுக்கிறதுக்கு மாத்திரம் தயக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நல்லா படிக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, நல்ல வஸ்து உள்ள, சமுதாயத்தில் மதிப்பு பெற்ற ஒரு பையனுக்கு உன் வாழ்க்கையை நீ நம்பி கொடுப்பாயானால், அல்லது நல்ல அழகான, நல்ல இன்டெலிஜென்டான, நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு உன் வாழ்க்கை கொடுப்பே ஆனால், இந்த இயேசு அவர்களை பார்க்கிலும் பெரியவராயிருந்து உங்க வாழ்க்கையை செம்மையை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வாலிப பிரயாயத்தில் இந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில அனுமதித்து பாருங்கள். வாலிப பிரயாயத்தில் இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யும்படிக்கு நீங்க அவரை நம்புங்கள். உங்க வாழ்க்கையை அவரோட கொடுத்துட்டு பாருங்க. அவர் ஏற்ற காலத்துல செம்மையாய் நமது வாழ்க்கையை வடிவமைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள்ல நாம நினைப்போம், கர்த்தர் என்னுடைய தகுதிக்கு தக்கதாகத்தான் அவர் வாழ்க்கையில பெரியவராய் இருப்பார், எனக்கு இவ்வளவுதான் தகுதி. ஆகையால் நம்முடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்கும். அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜெபமும் தேவனிடத்துல நாம் கேட்கிற காரியங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற்போல், நம்முடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாற்போல், நம்மளுடைய பேக்ரவுண்டிற்கு ஏற்றாற்போல் தான் நம்ம ஆண்டவரை நம்பி பழகி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேக்ரவுண்டை காட்டிலும், நம்முடைய தகுதியை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும் சிலர் அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய வயதை காட்டி சொல்லுவாங்க, வயதாயிற்று இனி எனக்கு என்ன அப்படி என்று சொல்வார்கள். அல்லது நான் இன்னும் சிறு பிள்ளையா இருக்கிற, எனக்கு என்ன இன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் தேவனுடைய கிரியைகளை நமது வயதில நாம் லிமிட் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய கிரியைகளை நம்மளுடைய அனுபவங்களுக்குள்ள லிமிட் பண்ணவே முடியாது. நம்முடைய சூழ்நிலைக்குள்ள லிமிட் பண்ணவே முடியாது. நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும், நம்முடைய வயதை காட்டிலும், நம்முடைய பொருளாதார பின்னணியை காட்டிலும், நம்முடைய சமுதாய பின்னணியை காட்டிலும், நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை காட்டிலும், நாம் வைத்திருக்கிறதான மனிதனுடைய ஸ்தோத்திரம் நம்முடைய சொந்த பந்தங்கள், நெருக்கங்கள், இனத்தார்களை பார்க்கிறோம், கர்த்தர் நம்மத்திலே பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகுதியை கொண்டு இந்த உலகம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துமையானால், தேவனும் அப்படி செய்வாரானால், தேவனுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இவர் வித்தியாசமாய் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். ஒரு சாதாரண ஆட்டுக்கு பின்பதாக அலைந்த ஒரு மனிதனை கொண்டு தேசத்தின் அதிபதியாக மாற்றுகிற பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான், தரிசனம் தான், அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு யோசேப்பை கொண்டு ஒரு தேசத்தின் அதிபதியாக கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னால், அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகையா காலம் சென்று விட்டது, வயதாகிவிட்டது. படிக்கிற காலத்தில் நான் படிக்கவில்லை, நான் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யவில்லை. அநேகர் அவங்களுடைய ஜெபத்துல புலம்பலா இருக்கிறது. இனி நீங்க புலம்பல நிறுத்துங்க. புலம்பாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தில் அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்று உணர்ந்து நீங்கள் அவரை சேவிக்கும் பொழுது உங்க ஜெபமே மாறும், உங்க வார்த்தையே மாறும், உங்களுடைய ஸ்தோத்திரம் வார்த்தையினுடைய சத்தமே மாறும். ஹல்லேலூயா. அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது அதிகாரமாய் ஜெபிக்கணும், உரிமையோடு ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும், முணுமுணுக்க கூடாது, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், நிச்சயமாய் ஜெபிக்கணும்.
ஏனென்றால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனக்கணக்கு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய விரோதி. உட்கார்ந்து மனக்கணக்கு போடவே கூடாது. இவங்களால எனக்கு ஆகுமா, இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? மனக்கணக்கு விசுவாசத்திற்கு ஒரு பெரிய விரோதி. மனக்கணக்கை வைத்து நீங்க கர்த்தருடைய பலத்தையும் அவருடைய ஆளுகையும் ஒருபோது கணக்கிடாதீங்க. உங்களுடைய மனக்கணக்கை காட்டிலும் கிறிஸ்து இயேசு பெரியவராய் இருக்கிறார். இருக்கிறதை இருக்கிற நிலைமையில வைத்து நம்மை மல்டிப்ளிகேஷனுக்குள்ள நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்மளுடைய ஹெல்த்தை பார்ப்போம். என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். ஒரு பிசினஸ் மேன்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சுகம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் நம்மளை விட்டு விலகி போனாலும் பரவாயில்ல, ஒரு பிசினஸ் மேன் பணத்தின் மீது அவ்வளவு குறிக்கோளா வைத்து, புகழின் மீது அவ்வளவு குறிக்கோளாய் வைத்து இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல உங்களுடைய சரீரம், சரீரத்தினுடைய பலன், சரீரத்தினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஞானம், அறிவு காட்டிலும் நீங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லபடி வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு உனக்குள்ளே பெரியவராயிருக்கிறார். இவரை பின்பற்றி பாருங்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய உன்னை காட்டிலும் பெரியவர். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம், உன்னை காட்டிலும் அல்லது என்னை காட்டிலும் பெரியவர். அநேக நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய லெவல்ல தான் வச்சு நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய அனுபவ லெவல்ல தான் பார்க்கிறோம். நம்ம ஊழியம் செய்யும் பொழுது யார்கிட்டையாவது போய் ஒரு விசுவாச குடும்பத்துல போய் ஆலோசனை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, பாஸ்டர் எனக்கு அநேக அனுபவங்கள் இருக்குது, எனக்கு போதுமான அனுபவங்கள் இருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன், உங்களுடைய அனுபவங்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, சில நேரங்கள்ல கர்த்தரை விட நாம பெரியவன் நினைச்சிட்டு நிறைய ஆலோசனை செய்ததுனால, முடிவெடுக்கிறதுனால நிறைய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள புத்திசாலியா நினைச்சுக்குவாங்க. கர்த்தர் செய்கிற கிரியைகள்ல நிறைய விளையாட்டான காரியங்கள் என்னன்னு செய்யும் தெரியுமா? உலகத்துல சொல்லுவாங்க திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. என்ன விளையாடல்? திருவிளையாடல். கடவுள் விளையாண்டார். சமீபத்தில் இங்கதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு கஷ்டம் சமீபத்தில் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையா? இதே தெருவுல தான். பரவாயில்ல, என்ன செய்ய, கடவுள் விளையாடுறாரு அப்படின்ட்டு போறார். ஸ்தோத்திரம். கடவுள் விளையாட மாட்டார். ஸ்தோத்திரம். ஆனா அதே சமயத்துல உலகத்துல எவைகள் பைத்தியமாயிருக்கிறவைகளோ அவைகளிலே கர்த்தர் புத்தியாய் ஞானத்தை வெளிப்படுத்துகிற கிரியைகளை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கழுத பேசணும்னு சொல்லி ஒரு நாளும் கழுத மேல இருக்கிற தீர்க்கதரிசிக்கு ஒருத்தர் அறிவிச்சதும் இல்லை, அவனுக்கு தெரியவும். கர்த்தர் போகக்கூடாதுன்னு எதிர்க்கிறார். விளையம் தீர்க்கதரிசி கழுத ஏறி போய்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் எதிர்த்து நிக்கிறான். கழுதைக்கு தெரியுது, ஆனா இந்த கழுத பயலுக்கு தெரியல, கண்ணு தெரியல. எப்பந்தான் உணரணும்? கர்த்தர் தேவதூதன் மூலமா வெளிப்படுறாரு, வார்த்தை மூலமா பேசுறாரு, காற்று மூலமா பேசுறாரு, உள்ளத்துல பேசுறாரு, இருதயத்துல பேசுறாரு. கேட்கவே இல்லை. எப்படிதான் நீ கேட்ப அப்படின்னு சொன்னா, கேவலம் ஒரு கழுத சொல்லிதான் நீ கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு இருக்கு. கழுத பேசுமா அப்படின்னு கேட்டோம்னா, கழுதையினுடைய நாக்கினுடைய வடிவமைப்பின்படி ஒரு மொழியை பேசுவதற்கு அதற்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் கழுதை மேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணினவர் கழுதையின் நாக்கை காட்டிலும் பெரியவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நம்மளுடைய அநேக நேரங்கள்ல புத்தியாய் தோன்றுகிற ஆலோசனை எல்லாம் கர்த்தருக்கு அது புத்தியீனம். சில நேரங்கள்ல விசுவாசத்தின் பேரில் நம்ம எடுக்கிற புத்தியீனமான ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை நடப்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்கள்ல கஷ்டமானதை செய்யறத நான் நம்புறோம். ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இதுல நல்ல பிரதிபலன் இருக்குன்னு நம்புறோம். ஆனா சுலபமாய் சமாதானமாய் அமெரிக்கையில காத்திருக்கிறதுல சும்மா இருக்கிறதுல கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் மீது நமக்கு நம்பிக்கை குறைவு. நாமான பார்த்து சொல்றாங்க, உன் குஷ்டம் போகணுமா? ஆமா போ, எங்க ஊர்ல யோர்தான் இருக்கு, அதுல போய் 7 முறை முங்குனார். அவனுக்கு என்ன வந்தது? எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது. ஸ்தோத்திரம். அவன் யுத்த வீரன், தளபதி. அவனிடத்துல போய் சாதாரண விஷயத்தை நீ சொன்னா அவனுக்கு அது சீப்பா இருந்தது, புத்தியீனமா இருந்தது. என்னது? இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற யோர்தான்ல நான் முங்கி எழுமுனா என் குஷ்டம் போகுமா? என் தேசத்துல நான் போடாத தைலம் இல்ல, என் தேசத்துல நான் வரவழைக்காத மருத்துவர்கள் இல்ல, என் தேசத்துல நான் மருத்துவத்திற்கென்று பிரத்யேகமாய் உண்டாக்கப்பட்ட படுத்த படுக்கை எவ்வளவு, எத்தனை வைத்தியம், எவ்வளவு சொத்து, என்னுடைய ராஜாவே எனக்கு எவ்வளவு மருத்துவத்திற்கு செலவு பண்ணி நான் பார்க்காத பார்வையே அல்ல. கேவலம் ஒரு நதியில போய் முங்கவா? சாதாரண விஷயம் தான். ஆனா சாதாரண விஷயத்துல, சிறிய விஷயத்துல என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன காரியத்தில் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னா கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில பெரியவைகளும் மகத்துவமாய் இருக்கும். நாமான ஒருத்தன் புத்தி சொல்றான், வேலைக்காரன் புத்தி சொல்றான், எஜமானனே ஒரு பெரிய வேலையை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க தானே. என்ன சொல்லிட்டாரு? என்ன பெரிய வேலை செஞ்சிட்டாரு? நம்மளாம் அப்படிதான் நினைக்கிறோம். பெரிய கம்பெனி, பெரிய வேலை, பெரிய நிம்மதியாவே வாழ முடியாது, நிம்மதியே வாழ முடியாது. அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, உயர்ந்த பதவியில கர்த்தர் உங்களை வைக்கிறதை பார்க்கிறோம், அளவுக்கு அதிகமான பண வருமானத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கதை பார்க்கிறோம். உங்களுடைய மனதின் சந்தோஷமும் அமைதியும் ஆரோக்கியம் தான் கர்த்தருக்கு பெருசு. அதனால வேலைக்கு ஜெபம் பண்றவங்கள எப்படி ஜெபிக்கணும்? சமாதானமான இடத்துல எனக்கு ஒரு வேலை வாசஸ்தலத்தை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில கம்பெனில நல்ல சம்பளம் இருக்கு, ஆனா பாவம் பெருகி இருக்கு. ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆத்துமா நித்தியத்தை இழந்துரும். எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே உங்களை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்துல வேலையில வைத்திருந்தாலும் நீங்கள் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நமக்கு சமாதானம் தான் முக்கியம், நமக்கு ஆத்துமா தான் முக்கியம், நமக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம். கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே இது நல்ல உயர்ந்த சம்பளமா அல்லது பரிசுத்த வாழ்க்கையான்னு கேட்டேன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நல்ல உயர்ந்த சம்பளம்லாம் அது துன்மார்க்கனுக்குப்பா, நீ என் பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்திருக்கிறேன், கொஞ்சத்திலும் நீ திருப்தியாயிரு, உன்னை மேன்மேலும் படுத்துறதுக்கு நான் உனக்கு பெரியவராயிருக்கிறேன். நம்ம கணக்கெல்லாம் என்ன, ஒரு 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பளம் தான், ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துடலாம் பாஸ்டர். நான் உங்களுக்கு சொல்றேன், 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க எத்தனை ராத்திரி அவன் தூங்காம இருக்கிறான்னு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நைட்டு கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கும் போது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கர்த்தர் தருகிறாரா? கர்த்தர் உங்களிடத்துல பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரயாணங்கள் நீங்க சமாதானமா போயிட்டு வாரீங்களா? கர்த்தர் பல வருஷமா நீங்க பிரயாணம் பண்ணி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை பாதம் கல்லிடாமல் பாதுகாக்கிறாரா? கர்த்தர் அவனை பார்க்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் உங்களை பார்க்கலாம் பெரிய, அப்படி நமக்கு அந்த அறிவு வேணும். என்னை பார்க்கலாம் என் தேவன் பெரியவர்.
2 சாமுவேல் 7:19 வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 7:19 வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 12வது வசனம். 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். எப்ப நிலைப்படுத்துவேன் சொன்னோம்னா, உன் நாட்கள் நிறைவேறின பின்பு, உன்னுடைய பலன் குன்றின பின்பு, உன் நாட்கள் நீ இளமையாயிருந்த நாட்கள் முடிந்த பின்பு, உன் வாழ்க்கையில் நீ வைத்திருந்ததான திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விட்டதே என்று நீ கலங்குற அந்த கடைசி நாட்களுக்கு பின்பு, இப்போ செஞ்சா கர்த்தர் எனக்கு இப்போ அற்புதம் செஞ்சா எனக்கு போதும். ஒரு சிலர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாழ வேண்டிய வயசுல, ஓட வேண்டிய வயசுல கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எவ்வளவு தீமையா இருந்திருக்கும்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஒரு ஊழியக்காரர் குறித்து ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ நல்ல வசதியா இருக்கிறாரு, ஆனா வயதாயிடுச்சு. ஆனா அவர் வாழ வேண்டிய வயசுல அந்த நாட்கள்ல இவ்வளவு வசதி கொடுத்திருந்தா நல்லா அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நம்ம கணக்கு, தேவன் யார் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திராதிரும் அப்படின்னு ஒரு ஞானி சொல்றான். இப்படி யாராவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? இப்படி யாராவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? சமீபத்தில் கர்த்தர் என்கிட்ட ஒரு காரியத்தை ஊழியத்தை குறித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கேட்டார் என்கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஒரு தெருவில் நடந்துகிட்டு இருக்கிற ஆண்டவர் தெளிவாக கேட்டார், உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கர்த்தர் கேட்டார். அதுக்கு ஆண்டவருக்கு நான் இன்னும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணும்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு கேட்டோம்னா எத்தனை சாக்லேட் மேக்சிமம் அது எடுக்கும்? ஒரு 5-10 தான் எடுக்கும். அதே பெரியவங்ககிட்ட கேட்டோம்னா ஒரு 5-6 பாக்கெட் கொடுங்கயா, வீட்டுக்கு கொடுக்கணும், குடும்பத்தில் கொடுக்கணும், எங்க சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய ஜெபத்திற்கு அல்லது நாம் எப்படி ஜெபிக்கணும் அல்லது நம்முடைய தேவைக்கு ஜெபிக்கிறது கூட ஒரு மெச்சூரிட்டி வேணும். அநேக நேரங்களில் கர்த்தர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நேரடியாக நம்மகிட்ட கேட்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு இது வேணும் நம்ம பதில் சொல்றது எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும், குறுகியதா இருக்கும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிகிற அறிவு நமக்கு இன்னும் குறைவா இருக்கும். அதனால பெரிய பெரிய ஜெபத்துல நீங்க என்ன செய்யாதீங்க. கர்த்தர் எவ்வளவோ பெரியவர் என்று அறிந்த பின்பு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் உன்னதமாய் இருக்கும், பலமுள்ளதாய் இருக்கும். சூரியனை பார்த்து பேசுவீங்க, சந்திரனை பார்த்து பேசுவீங்க. 1000 பேர் 10000 பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்னாலும் அவர்களுக்கு தைரியமா நிப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது குறித்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய யுத்தத்தில் பலன் உன்னிடத்துல இருக்கிற நாட்கள் கடந்து போன பின்பு, நீ ஒரு ராஜாவா இருப்பதற்கு தேவையான சத்துவம் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதுக்கு பின்பு, உனக்கு ஒரு ராஜ்யத்தை நான் கட்டுவதற்கு நான் பெரியவராய் இருக்கிறேன். என் காலத்திலே செய்யுங்க ஆண்டவர். சில ஜெபம் பண்ணுவான், என் காலத்திலே செஞ்சிருங்க, என் பலன் நல்லா இருக்கும் போதே செய்யுங்க, என் வயசு நல்ல வயசு இருக்கும் போதே செய்யுங்க. கடந்து போயிடுச்சா, இனி இதெல்லாம் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாம் என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பதான் சொல்வாரு, உன்னிடத்திலிருந்து ஒரு ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வயது கடந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. Do not regret that you have missed golden opportunities. உலகத்துல சொல்லுவாங்க, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டுட்டேன், நல்ல ஒரு வாய்ப்பை நான் விட்டுட்டேன்.
கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை நடத்துவார் என்று சொன்னால் நீங்க மிஸ் பண்ண எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியே அல்ல. இனி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போறவைகள் தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஆர் மேட் ஃபார் இட். கர்த்தர் அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவே உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை வளர்த்து கொண்டு வருகிறார். ஒரு நாளும் உங்களுடைய வாய்ப்பை தழுவிவிட்டோம் என்று நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். The best is yet to come. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான மேன்மை இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டே இருக்க வேண்டும், அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை படிங்க. எதுக்கு சொல்றோம்? ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி நான் போதித்து புரிய வைக்க முடியாது. வசனத்தை நீங்க படிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனக்கு எவ்வளவு பெரியவராயிருப்பது என்பதை பரிசுத்த ஆவியான உனக்கு விலக்கி கொண்டு இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால 10 நாள்ல பைபிள் வாசிக்கிற அந்த போட்டியில கலந்து கொள்ளாம இருப்பீங்கன்னா கலந்துக்கோங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு வாசிக்கிறது முக்கியம் இல்லை. இதனுடைய நோக்கமே இந்த விடுமுறை நாட்கள்ல கொஞ்ச நேரம் வசனத்துல உட்காரலாங்கிறது நோக்கம்தான். ஸ்தோத்திரம். சில பேர்லாம் வரவே மாட்டேங்குது. குரூப்ல போடுங்க, ஆதியம் 1வது இடத்துல ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு வாசிக்கிறோம் பரவாயில்ல, ஒரு முயற்சி எடுங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு அறிவுப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய பலத்தை காட்டிலும், உன்னுடைய வயதை காட்டிலும், உங்களுடைய ஜீவியத்தை காட்டிலும், உங்களுடைய அனுபவத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஏனென்றால் உங்களுடைய லைஃப் உங்களுடைய அல்ல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், என் வாழ்க்கை நான் தானே பார்த்துக்கணும், நான் தானே எப்படியாவது முன்னேறணும், நான் தானே எப்படியாவது முயற்சி செய்து என் வாழ்க்கையில எப்படியாவது இந்த இடத்தை சமுதாயத்தில் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடையவைகள் அல்ல, நீங்கள் கர்த்தருடையவைகள், நீங்கள் கர்த்தருடையவர்கள். உங்களுக்குள்ளவை யாவும் கர்த்தருடையவைகள். ஆகையால் அவர் உங்கள் மத்தியில் எந்த நேரத்தில் பெரிய காரியம் நடப்பிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6:19 ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:19 யார் ஒரு வாசி? நீங்க யாரா இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவன் தங்குகிற பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? தேவன் தங்குகிற பரிசுத்த ஆலயம். கர்த்தர் தமது ஆலயத்துல பெரியவராயிருப்பாரா சிறியவராயிருப்பாரா? சொல்லுங்க. பெரியவராயிருப்பார். பெரியவராயிருந்தா ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த நிலைமை? பெரியவராயிருப்பார். என் வியாதி பெரியவராயிருப்பார். என் தோல்வி பெரியவராயிருப்பார். என் அவமானம் பெரியவராயிருப்பார். உன் வாய் வார்த்தையெல்லாம் இதைத்தான் சொல்லணும், இதுதான் சொல்லணும். ஆண்டவர் சமூகத்துல தான் நீங்க அழணும். மனுஷரிடத்துல அழவே அழாதீங்க. அது எந்த பலன் உங்களுக்கு கொண்டு வராது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல எவ்வளவு வேணாலும் கண்ணீர் சிந்துங்க, அதை அவர் எடுத்து 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 கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தருடைய நாளிலே தாம் எவ்வளவு பெரியவர் என்பதை நமது வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. அவர் தங்குற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஆகையால் அவருடைய ஆலயத்தில் கர்த்தர் பெரியவராய் இருப்பதை போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரியவராய் இருப்பார். நீங்க தேவனுடைய ஆலயமே இன்று எப்போ நீங்க மறக்கிறீங்களோ அப்பந்தான் அவிசுவாச வார்த்தை வரும், அப்பந்தான் அவநம்பிக்கை வார்த்தை வரும், அப்பந்தான் தூஷண வார்த்தை வரும், அப்பந்தான் எரிச்சல் வரும். எரிச்சலுக்கு பேர் போனவன் யாரு? யோனா. அவன் என்ன நினைச்சான்?
இந்த நினிவேவை நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகுத்த வேண்டியதாயிடுச்சு. அவன் வெயில காக்க வச்சு, ஆமனுக்கு செடியை பட்டு போக வச்சு, அங்க ஒரு புழுவை அனுப்பி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, புழுவுக்கு நீ கவலைப்படுத, ஆமனுக்கு செடிக்கு கவலைப்படுத, லட்சத்துக்கு நான் கவலைப்படாம இருப்பனா? நான் பெரியவர். அல்லேலூயா. நினிவே பட்டணம் ஒரு பாவத்திலும் தேவனுடைய கோபாக்கினைக்கு நியாயமாய் தண்டிக்கப்படுவதற்கு உகந்த பட்டணம். ஆனால் நினிவேயையும் நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்பதில் அவர் பெரியவராய் பெரிய காரியங்களை அவர் செய்தார். சோதம் குமாராவுக்கு சமமான பட்டணம். ஆனால் நினிவேவை அவர் நினிவேவை தப்பிவிக்க கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do not indulge your life into cheap works. சாதாரண கீழ்த்தரமான வாழ்க்கைக்கும் கிரிகளுக்கும் பாவத்துக்கும் உங்க சரீரத்தை ஈடுபடுத்தாதீங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க வேலை ஸ்தலத்திலும் கம்பெனியில வேலை செய்தாலும் சரி, ஒரு செக்யூரிட்டி லெவல்ல உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தேவனுடைய ஆலயமா நீங்க அந்த இடத்துல நீங்க காண்பித்து வாழும்படிக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். கண்காணியா இருக்கிறவன் இழிவான ஆதாயத்தை தேடாதவனும் அப்படின்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க ஒரு சாதாரண கேடர்ல ஒரு கம்பெனி வேலை பார்த்தாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் மறந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே கர்த்தர் பெரியவராயிருப்பார். எஜமானன் ஆலோசனைக்கு உங்களை தேடி வரணும், ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவர்கள். எஜமானன் உங்களை தேடி வரணும், ஏன்னா தேவனுடைய ஞானத்தை கர்த்தர் உங்களிடத்துல வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 12:7 வசனத்துல வாசிக்கும் பொழுது, லூக்கா 12:7, லூக்கா 12:7, பயப்படாதிருங்கள், நீங்கள் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல். மனுஷன் செத்து போனா அவனுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. ஆனா சமீபத்துல செத்து போன ஒரு 3 மீனை வச்சு ஒரு மீனவர் கோடீஸ்வரனா இருக்கார். 3 மீன் தான், 3 மீன் ஜப்பான் நாட்டில இருந்து அதை வாங்கிட்டு போயிட்டான். கோடீஸ்வரர் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து 3 மீனை வாங்கிட்டு போயிருக்கிறான். இந்த வசனத்தை நம்ம டைம்ல எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா, கோடீஸ்வரனா ஆக்கின அந்த மீனை காட்டிலும் வசனத்தை கேட்கிற விசுவாசிக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ளே பெரியவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்குள்ளே பெரியவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அடிக்கடி சொல்லணும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்க கரத்தை வலது கரத்தை எடுத்து தலையில வச்சு அடிக்கடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழும்பி நீங்க வெளியில வேலைக்கு போகும்போது எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் வலது கரத்தை தலையில வைங்க, வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சத்தமா தானே சொன்னுங்க, போலீஸை பிடிச்சிட்டு போகுது. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அடைக்கலான் குருவிகளை காட்டிலுங்க பெரியவர். நமக்கு அந்த ஞானம் இருக்கு. பட்சிகளை பாதுகாக்கிறார், பறவைகளை பாதுகாக்கிறார், வானத்து மச்சங்களை பாதுகாக்கிறார். அந்த விசுவாசம்லாம் இருக்கு. திமிங்கலத்தை பாதுகாக்கிறார். நம்மலாம் திமிங்கலமா இருந்தோம்னா கவலைப்பட்டே செத்து போயிடும், அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி. டன் கணக்கில் மீன் சாப்பிட்டா தான் ஒரு வேலைக்கு மீன் அந்த திமிங்கலத்துக்கு பசியாரும். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கும் நீர் ஆகாரம் கொடுக்கிறீர். நீங்க அடுத்த வருஷம் என் பிள்ளைய எந்த காலேஜில் சேர்க்க போறோம், என்ன செய்ய போறோம், எவ்வளவு செலவா போறோம் கவலை கொண்டுறீங்க.
திமிங்கலம் உங்களை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. வசனம் சொல்லுது, உம்மை நோக்கி பார்க்கிறது, நீ கரத்தை நீட்டுகிறீர், அது வாங்கி கொள்ளுகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரத்துல வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு காக்கா வந்துச்சு. நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நூடுல்ஸ் போட்டேன், அது சாப்பிட்டுட்டு போகுது. அதுக்கு நூடுல்ஸ் என்னன்னு தெரியாது. ஆனா காக்காவுக்கு நூடுல்ஸ் கொடுக்கணும்னு தேவ சுத்தம் வச்சிருக்காரு. அழகா சாப்பிட்டு, நம்ம எவ்வளவு செலவு பண்ணி உழைச்சி பைசா, எவ்வளவு அழகான பழங்கள் வனத்துல காடுகள்ல. ஒரு ஆப்பிள் பழம் நம்மளால வாங்க முடியுமா? ஆப்பிள் கண்டாலே எனக்கு அலர்ஜி, சாப்பிட்றதுக்கு இல்லை, அதனுடைய விலையை கேட்டு. எத்தனை பழங்கள். ஏன் கூட என்னுடைய பைபிள் காலேஜில் படித்த மாணவர்கள்லாம் காஷ்மீர்லேருந்து உண்டு, இமாச்சல் பிரதேசத்துலாம் உண்டு. அவன் சொல்கிறான், ஆப்பிள் தோப்புக்குள்ளே நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு மரத்திலும் ஒரு பழத்தை பறித்து ஒரு கடி தான் கடிப்போம், கீழே போடுவோம், நடந்து போய்கிட்டே இருப்போம். ஒரு பழத்தை ஒரு பழத்துக்கு மேலே, ஒரு கடிக்கு மேலே நான் கடிக்கிறது கிடையாது. நிறைய ஆப்பிள் பழங்களை கொண்டு போய் ஒட்டகத்துக்கு தீனியா வைக்கிறான். நம்ம ஊர்ல வச்சாங்கன்னா ஒட்டகத்தை கொண்டு ஆட்டி போயிடுவோம். நம்ம அவைகளெல்லாம் போஷிக்கிறார்ல. என்னைக்காவது எந்த பட்சியாவது கவலைப்பட்டிருக்கா, அடுத்த வருஷம் எனக்கு பழங்கள் வேணும், நான் விதைக்க போறேன், தண்ணீர் பாய்ச்ச போறேன், வேலி அடைக்க போறேன், உர வைக்க போறேன், பாதுகாக்க போறேன், அது எனக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி எந்த பட்சியாவது கவலைப்பட்டு இருக்கிறா? பறவைகளை போஷிக்கிற கர்த்தரை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, நாளைய தினத்தை குறித்து நல்லா தூங்குங்க. போங்க பாஸ்டர், எப்படி தூக்கம் வரும்? ஜெபம் பண்ணுங்க, தூக்கம் வரும். குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தூக்கம் வரும். பயம் நீங்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் இந்த தேவன் உங்களை விட பெரியவர், உங்களுடைய ஸ்தானத்தை விட பெரியவர், உங்களுடைய சுய பலத்தை விட பெரியவர், புய பலத்தை விட அவர் பெரியவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, bigger than unbelief, நம்மளுடைய அவநம்பிக்கையை காட்டிலும் அவர் பெரியவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4:6. மத்தேயு 4:6. 4:4. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்மளுடைய அன்பிலீஃப் என்ன, நம்மளுடைய பிலீவ் என்ன, நம்மளுடைய நம்பிக்கை என்ன? ஒரு மனுஷனுடைய பசியை ஒரு அப்பந்தான் போக்கும். நம்மளுடைய அவநம்பிக்கை என்ன? அப்பமே அன்றி வேறு ஒன்று ஒரு மனிதனை பசியை ஆற்றாது. உலகத்துல நிறைய இப்படி போதனைகளை வைத்து உலகத்தை சாத்தான் ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். பணம் தான் ஒரு மனிதனை பசியை ஆற்றும் அப்படின்னு உலகம் ஏமாத்தி வச்சிருக்கு. அப்பமே அன்றி ஒரு மனிதனை ஒன்றும் பசியை ஆற்றாதுங்கிறது நமது நம்பிக்கை. ஆனா அந்த நம்மளுடைய அவநம்பிக்கை வேற ஒன்றும் மாற்றாது என்கிறதான அந்த அவன் நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு மாற்றி ஒரு மனிதனை பசியை போக்குறது பிரெட் மட்டுமல்ல, அப்ப மாத்திரமல்ல, வேற ஒன்றையும் நான் வைத்திருக்கிறேன். அது தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய அவநம்பிக்கையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரியது. டாக்டர் ஒன்று சொல்லிடக்கூடாது, வக்கீல் ஒன்று சொல்லிடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்று சொல்லிடக்கூடாது, பஸ் கண்டக்டர் ஒன்று சொல்லிடக்கூடாது, சில்லற பிரச்சனையிலே வெட்டு குத்தலாம் வந்திருக்கு எங்க ஊர்ல. சில்லற பிரச்சனையில ஒன்னு சொல்லிடக்கூடாது. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொல்றாரு சண்டையில,
வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல அப்பந்தான் என் பசியை ஆற்றும், வேற ஒன்றும் ஆற்றாது. அது அவநம்பிக்கை. உங்க அவநம்பிக்கை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. சில நேரங்களை நீங்க எவைகளெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையும் வராது, ஒரு நன்மையும் கொண்டு வராது. எவைகளெல்லாம் உங்களுக்கு அவநம்பிக்கையா இருக்கிறதோ அல்லது எவைகளெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் போனீர்களோ அதிலிருந்து ஒரு துளிரை துளிர்க்க பண்ணும்படிக்கு இந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 4:12 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க. 4:12 எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை அது எப்படி இருக்கிறது? ஜீவனும் போதும். பிரைஸ் எல்லாம் அந்த வார்த்தை எப்படி உள்ளதா இருக்கிறது? ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் பெரியவர், அவர் பெரியவர். 1 யோவான் 5:9 1 யோவான் 5:9 வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. இந்த கடைக்கு போங்க, இங்க பிரியாணி நல்லா இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு போங்க, இங்க சாப்பாடு நல்லா இருக்கும். அதே நம்புறேன்னா வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரியவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்புறது ஒத்துக்கோங்க. காத்திருப்பு கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரியவராக இருப்பார். மனுஷன் சொல்லுகிற சாட்சியை காட்டிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் பெரியவர். எல்ஐசியில் இதை போடுங்க, 25 வருஷங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா, ஒருத்தர் என்கிட்ட சொல்றார், உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, தங்க மகள்னு ஒரு ஸ்கீம்ல போட்டு வைங்க. 25க்கு அப்புறம் உங்களுக்கு மக கல்யாணத்தை கட்டி வைக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை நம்பி நிறைய பேர் போடுறாங்க. தசமபாவம் கொடுங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களை வைப்பார்னு வசனம் சொல்றத எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எனக்கு தங்க மகளும் வேண்டாம், தங்க மகனும் வேண்டாம், தங்க ராஜா இருக்காரு, நான் அதை நம்பிதான் ஓடிட்டு இருக்கிறேன். ஓடுறதுக்கும் இல்லை. உடாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இன்சூரன்ஸ் போடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். சமீபத்தில் தான் நான் ஒரு நாள் யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, 2 லட்ச ரூபா கேட்டாங்க, இன்சூரன்ஸ் போட்டேன், கவர் ஆயிடுச்சு. நான் யோசித்தேன், நமக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா பிசாஸ் ஒன்றும் ஆகாது, சோத்திரம் பண்ணு. ஆனா தானே? ஆமாவா இல்லையா? ஆனா தானே? ஆகாதுல்ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஆகாதுல்ல நான் விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆனா தானே? ஆகவே விடாது, ஆக விட மாட்டார். ஏன்னா எனக்கு மேல இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்துவை நம்பி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நோ செகண்ட் சான்ஸ், நோ செகண்ட் தாட். ஒரே ஒரு தாட்டு தான், கானான் தான். செத்தாலும் பரவாயில்ல, கானான் தான். ஆபிரகாம் சாகும் பொழுது இழுத்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா ஆண்டவர் சொன்னான் வந்தியே, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆரம்பிச்சியே, என்னாச்சு? சாக கிடைக்க இன்னொன்னு காணம் கிடைக்கல. அவன் சாகும் போது கூட எனக்கு கொடுப்பாருன்னு அவன் கடைசி மூச்சை விட்டான். வசனம் சொல்லுறது எபிரேய புஸ்தகத்துல, அவன் காணாத தேசத்தை மீது விசுவாசம் வச்சு காண்கிற கானான் மீது விசுவாசத்தை வச்சதுனால காணான தேசத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க காண்கிற நன்மை மீது நம்பிக்கையோடு கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் காணாதவைகளும் உங்களுக்கு கொடுக்க அவர் பெரியவராய் இருக்கிறார். மனுஷனை நம்புறோம், எல்ஐசியை நம்புறீங்க, ஜீவாம்சத்துக்கு என்ன செய்யலாம்?
ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? போடுறான், இவ்வளவு வரும் பென்ஷன், அதை நம்புறோம். செய்யுங்க, தவறு இல்லை, நன்மையான காரியங்களை செய்யுங்க. சோத்திரம். வந்ததெல்லாம் வித்து தின்னுட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். அது ஆண்டவராலும் உதவி செய்ய முடியாது. சேர்த்து வைங்க. எல்லாம் ஞானமா உங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாம் சரியா நீங்க செய்யுங்க, அது தவறல்ல. ஆனா அவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை நான் உங்களுக்கு இந்த காலவேளையில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. Everything under heaven has limitation, but God works in his people without limitation. அவருடைய கிரியைகள் நித்தியமானதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சாட்சியை நீங்க நம்புறீங்களே, அதை ஏற்றுக்கொள்றீங்களே, கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய சாட்சி அவைகளை காட்டிலும் பெரியது. யுவர் டெஸ்டிமனி, உங்களுடைய ஸ்தோத்திரம், தோல்வியான சாட்சிகள் காட்டிலும் இந்த தேவன் பெரியவர். கசப்பான அனுபவம் உள்ள அந்த சாட்சியை காட்டிலும் இந்த தேவன் பெரியவர். அன்சக்சஸ்ஃபுல்னஸ் ஆஃப் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையில தோல்வி அல்லது ஜெயமே கண்டிராத ஒரு நிலைமை, ஒரு சாட்சி, ஒரு அனுபவம் இருக்குமே, ஆனால் அவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். The testimony of impossibilities, உங்களால முடியாது என்கிறதான சாட்சிகள். இந்த வழியில போகாதீங்கப்பா, இதை பிரயாசப்படாதீங்க, இந்த படிப்பெல்லாம் படிக்காதீங்க, இதெல்லாம் நமக்கு உதவாது, முடியாது என்கிற சூழ்நிலையிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do not listen to the words of man. மனுஷனுடைய வார்த்தையை நம்புனீங்க, கெட்டீங்க. கர்த்தர் வார்த்தையை நம்புங்க, அவர் உங்களுக்கு பெரியவராக இருப்பார். வசனத்தை நம்புங்க. வசனத்தை நம்பி ஒருவேளை நீங்க தோல்வி உற்றாலும் நீங்கள் பாக்கியவான்கள் தான். கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறதுனால நீங்க இன்னும் வருமான குறைச்சல்ல, வியாதியில, பலவீனத்துல இருக்கிறீங்களா? உலக பார்வையில பைத்தியமா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில நீங்க பாக்கியவான்கள், பரலோக பார்வையில நீங்க உன்னதமானவர்கள். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பேச்சு சாட்சிகளை நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக மூன்றாவதாக, bigger than your questions, நம்முடைய கேள்விகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 55 8-9 வரை வேகமா யாரோ ஒரு வாசிங்க. போதும். நினைவுகள் உங்க நினைவுகள்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்தோம்னா நிறைய பேர் கேள்விதான் எழுதுவீங்க. ஏன், எதற்காக, ஏன் நான் மட்டும்? உன் நினைவுகள், உன்னுடைய கேள்விகள், சிந்தனைகளை தோன்றுகிற கேள்விகளை காட்டிலும் உன்னை அழைத்த கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், இதை காட்டிலும் என் தேவன். ஏன் எனக்கு இந்த அவமானம்? நீங்க சொல்லணும், திருப்பி நீங்க பேசுங்க, இந்த அவமானத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பிசினஸ்ல தோல்வி ஆயிடுச்சு, இந்த தோல்வியை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அந்த வார்த்தை, அந்த வசனம் தான் உங்க தோல்வியை ஜெயமாய் மாற்றும், வியாதியை ஆரோக்கியமாய் மாற்றும். இதிலும் பெரியவர். சில விசுவாசிங்க நல்லா ஊழியம் செய்வாங்க, உற்சாகமா இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா கூப்பாடு போடுவாங்க. அழாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க அழுதுன்னா யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சந்தோஷம், ஏத்த வீட்டுக்காரனுக்கு சந்தோஷம். இந்தியா தேசத்துல கிறிஸ்தவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் தண்டிக்கப்படுறாங்க, அவங்களுடைய விசுவாசத்திற்காக கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு மற்ற வேற்று மதத்துக்காரங்க ஒருவேளை இறக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆனா கிறிஸ்தவர்கள் துன்பப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்தியா தேசத்துல சொல்றேன், சிறுபான்மைய மத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்.
அதனால நீங்க அழும் பொழுது, துக்கப்படும் பொழுது உங்களை குறித்து சந்தோஷப்படவும், ஏன் பார்ட்டியே வைக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு கூட்டமே இருக்குது. ஹல்லேலூயா. அதனால அழாதீங்க. கேள்வி வந்துச்சுன்னா சொல்லுங்க, இதை காட்டிலும், இந்த சந்தேகத்தை காட்டிலும், இந்த கேள்வியை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவமானத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். தோல்வியை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுடைய நினைவுகள் நமக்கு இல்லாததுனால தான் நிறைய கேள்விகள். 2 பேதுரு 2:8 வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 2:8 குறித்துக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை அக்னிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். He knows it. சோதனையிலிருந்து தேவ பக்தி உள்ளவர்களை எப்படி ரட்சிக்கணும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் கர்த்தர் எப்படி ரட்சிக்கணும்னு சொல்லி. அக்னியில ஒரு மனுஷன் ஜீவனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுங்கிறது தான் நியாயமான பதில். ஆனா முடியும். நான் அக்னியை காட்டிலும் பெரியவர் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை அவர் நடப்பித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆறுகளை கடந்து போவீங்க, தீய நடுவே நீங்க போடப்படுவீங்க, சோதனையினால் வறுத்தெடுக்கப்படுவீங்க, அவமானம் உங்க தலைக்கு மீது ஏறி போய் கொண்டு இருக்கும், கண்ணீர் தான் உங்க வாழ்க்கை, உங்க பாதை ஃபுல்லா இருக்கும். ஆனாலும் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அடுத்ததாக, bigger than your confusions, உங்களுடைய குழப்பங்களை காட்டிலும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 வாசிக்கும் பொழுது, யோவான் 16:33 யாரோ எடுத்து வாசிங்க. யோவான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. போதும் போதும். என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு. ஒரு டிசிஷன் மேக்கிங்ல குழப்பம், ஒரு ஊருக்கு போறதுல குழப்பம், சிலருக்கு காலையில எழும்பி எந்த ட்ரெஸ் போடணுங்கிறதுலே குழப்பம், வீட்டில் மனைவிமாருக்கு அல்லது தாய்மாருக்கு நாளைக்கு காலையில என்ன சாப்பாடு செய்யணுங்கிறதுல குழப்பம், இந்த வருமானத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன், கடனை எப்படி சமாளிக்க போறேன், குழப்பம். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் குழப்பம், சின்ன விஷயத்துல குழப்பம், திருமண விஷயத்துல குழப்பம், பிசினஸ் ஆரம்பிக்க விஷயத்துல குழப்பம், படிப்பு தெரிந்திருக்கிறதுல குழப்பம். எங்கெல்லாம் ஒரு குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த குழப்பத்தில கர்த்தருடைய ஆலோசனை அல்லது சமாதானம் எங்க இருக்குதோ அங்க எல்லாம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ திருமணத்துக்கு நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா முதல்ல நீங்க உறுதி செய்வது சமாதானம். சமாதானம் சமாதானம் இல்லை, ஆனா நல்ல சொத்து இருக்கு, கொடுத்தம் பாஸ்டர், உனக்கு சமாதானத்தை விட சொத்து மிகுதி அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் என்னதான் இருக்காது, சமாதானம் இருக்கவே இருக்காது. உலகத்தில் இருக்கிற மேன்மையை காட்டிலும் தேவ சமாதானம் தான் பெருசு. அதனாலதான் நீதிமொழிகள் 3 வாசிக்கும் பொழுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் சுய ஆசையின் மேல் சாயாதே, உன் இருதயம் உன் சிந்தனை சொல்றது அறிவி சொல்றபடி நீ என்ன செய்யாதே, சாயாதே, அதை நீ கீழ்ப்படியாதே, அதை நீ கேட்காதே, எதிர்த்து நில்லு. தேவ சமாதானம் தான் உனக்கு முக்கியம். எதுலெல்லாம் தேவ சமாதானம் இருக்கிறதோ, எந்த தொழிலெல்லாம் தேவ சமாதானம் இருக்கிறதோ, எந்த திருமண வாழ்க்கையிலெல்லாம் தேவ சமாதானம் இருக்கிறதோ, எந்த கையின் பிரயாசத்துல தேவ சமாதானம் இருக்கிறதோ அதிலே கர்த்தர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1 யோவான் 3:20 வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:20 வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமையானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். யார் சொல்லுது கேட்க மாட்டேன், என் இருதயம் என்ன சொல்லுதோ அதை கேட்பேன். உன்னுடைய இருதயத்திலும் கர்த்தர் பெரியவர். எனக்கு எது நல்லா ஃபீல் பண்றனோ, எது எனக்கு நல்லதா தோணுதோ அதை நான் செய்வேன். அவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயம் என்ன சொல்லுது, என் இருதயம் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இல்ல 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 இல்ல, அவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நமக்கு முன்னோடியாக அநேக சாட்சிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரம் 32 நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கு முன்னோடியாக வைக்கப்பட்ட எப்படி ஒரு ஏழ்மையான பரிசுத்தவான் மத்தியில் கர்த்தர் பெரியவராயிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 32 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. 33வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். 34வது வசனம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் பெரியவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் கடந்து போன இந்த பாதையில, எந்த பாதையில் நீங்க கடந்து போனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பெரியவராயிருப்பாராக. எல்லாம் எளிமை நிற்போமா? எல்லாம் எளிமை நின்று கர்த்தர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவர், உங்களுடைய சிந்தனை காட்டிலும் பெரியவர், உங்க கேள்வியை காட்டிலும் பெரியவர், உங்க கன்ஃபியூஷனை காட்டிலும் பெரியவர், உங்களுடைய சுய நீதியை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம், கர்த்தாவே நீர் என்னை காட்டிலும் பெரியவர், என் ஞானத்தை காட்டிலும் பெரியவர், என்னுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் பெரியவர், என்னுடைய சரீர பலத்தை காட்டிலும் நீ பெரியவராயிருக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க, நல்ல அறிக்கை பண்ணுங்க, நல்ல அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறங்க தாவே. எத்தனை நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகளை கர்த்தருக்கு சொல்லியிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிரச்சனையை விடுவீங்கப்பா. நீங்க எத்தனை பேர், நீங்க எவ்வளவு நாள், எத்தனை ஜெபங்களை நீங்க ஏறெடுத்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறதாவது, அவர் பெரியவராயிருக்கிறார். உன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். உன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், உன்னுடைய தோல்வியை காட்டிலும் பெரியவர், வியாதியை காட்டிலும் பெரியவர், கடனை காட்டிலும் பெரியவர், அவமானத்தை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற சகல வல்லமையை காட்டிலும் பெரியவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை, எல்லாம் விடுதலையோட கர்த்தரை ஆராதிங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கப்பா. அப்பா, நான் சந்தித்து வருகிற என்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். துதிங்க, துதிங்க, வாயை திறந்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன பசங்க எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லணுங்க, அறிக்கை பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை சூழ்நிலையை காட்டிலும் நீ பெரியவர். ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த வேளையிலும் குடும்பத்தில் கொண்டு வருவாராக, ஒரு குடும்பத்தில் கொண்டு வருவாராக, நீ உன்னை செய்கிற வேலை ஸ்தலத்தில் கொண்டு வருவாராக, ஊழியத்தில் கொண்டு வருவாராக. கர்த்தர் பெரியவர், பலவீனத்திலே கர்த்தர் பெரியவர். ஷபா ரக்காந்த ராத்திரி தீனமா ரெக்காந்த ராத்திரி தீனமா. அக்கினி போன்ற உபத்திரவம் உன்னை சுற்றி எரிய பண்ணினாலும், பிசாசானவன் உனக்கு சம்பந்தமே இல்லாத, உனக்கு தொடர்பே இல்லாத ஒரு பிரச்சனையில பிசாசு உன்னை அகப்பட்டிருந்தாலும், இந்த மதியான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அவைகளை பார்க்கிலும் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பெரியவர்.
மாரகாதா நாமானா கந்தரா தாராதா நாத்திரதினமா ஹரமானா உன்னுடைய சோத்ர கர்த்தாவே உன்னுடைய புத்தியீனமாய் செய்தேன் கர்த்தாவே எனக்கு புத்தியீனமாய் செய்த காரியத்தின் நிமித்தம் புத்தியீனமாய் நான் பைத்தியக்காரியை போல பைத்தியக்காரனை போல நான் செய்த இந்த முடிவு நிமித்தம் என் குடும்பம் என்னுடைய எதிர்காலம் எல்லாம் போய்விட்டதே என்று நீ கண்ணீர் விடுவாயானால் கர்த்தருடைய வார்த்தையாவது அவைகளில் மத்தியிலும் உன்னுடைய புத்தியீனமான கிரிகளில் மத்தியிலும் இந்த தேவன் பெரியவர் சகலத்தை நன்மையாய் திருப்பவர் பெரியவர் தீமையை நன்மையாய் மாற்ற பெரியவர் பலவீனத்திலும் வியாதியிலும் ஒரு ஆரோக்கியத்தை தர இவர் பெரியவர் மாரகாதா ராகாந்தா ராதா ராதேரே ஷாரகாதா ரிமானா காந்தா ராதரே தினமரே ஊரபரகதனா ரிகதரே ஹல்லேலூயா பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற எல்லாரும் சொல்லுவோம் பெரியவர் பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஆமென் மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே ஆமென் மானகாந்தாரே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் வல்லவர் எனக்குள்ளே அறிக்கை பண்ணுவோம் உள்ளே மிகவும் வல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் வல்லவர் இயேசு வல்லவர் இயேசு வல்லவரே இயேசு வல்லவரே ஆமென் மாரகாந்தாரே தேரே தானாரே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நல்லவர் நல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே ஆமென் நல்லவர் எனக்குள்ளே மாரரவா கந்தராதரதே திரிவனகாந்தலதா வல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் நல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவரே இயேசு நல்ல ஹல்லேலூயா மானகாதே நேற்றும் என்றும் ஆமென் 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 பெரியவர் பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் ஷபரக்காந்தரா ரிவரக்காந்தரா தரா திரே கத்த உங்கள் மத்தியிலே பெரியவர் உன்னுடைய பாதையிலே பெரியவர் நீ சந்திக்கிற பிரச்சனையிலே பெரியவர் உன்னை காட்டில உன்னுடைய பலத்தை காட்டிலும் பெரியவர் வானத்திலும் வானத்தின் கீழே அவர் பெரியவர் பூமி மேலே பெரியவர் சமுத்திரத்திலே அவர் பெரியவர் ஹல்லேலூயா ஆராதனா தேராகாதனா ரே ரே காதனா ரே ஷபானா காதனா ரே ரே தினே நாதா ஆமென் 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 ஓ பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய இயேசு பெரியவர் இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே மாறாதே நேற்றும் என்றும் ஹல்லேலூயா நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து கரங்களை தட்டி எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்
உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும், உலகத்திலே என்னை வருத்துகிறவனை காட்டிலும், உலகத்திலே என்னை அவமானப்படுத்துகிறவனை காட்டிலும், உலகத்திலே என்னை நிந்தைக்கு நேராக நடத்துகிறவனை காட்டிலும், என்னை பயமுறுத்துகிறவனை காட்டிலும், என்னை பயமுறுத்துகிறவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இரட்சகர் பெரியவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் பெரியவர். மாரா காதா ராகா தாரா ஆவில 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 அன்னை பாஷையில பேசுங்க, அன்னை பாஷையில பேசுங்க, அன்னை பாஷையில பேசுங்க. ரபக்கந்தரா கந்தரா ஷிகதரகதரபரகதகதா கந்தராதனதா. பாவத்தை காட்டிலும் பெரியவர், அக்கிரமத்தை காட்டிலும் பெரியவர். புண்ணை போல என்னுடைய வாழ்க்கையை நாற்றம் எடுக்க வைக்கிற என்னுடைய புத்திஹீனமான திட்டங்களை பார்க்கலும், கிரியை பார்க்கலும் என்னை அழைத்த தேவன் பெரியவர், பெரியவர். என்னுடைய தோல்வியை காட்டிலும் பெரியவர், என்னுடைய இல்லாமையை காட்டிலும் பெரியவர், என்னுடைய வறுமையை காட்டிலும் பெரியவர், என் தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். நான் இடைவிடாது ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். ஷரகதரதனமா ஏகதேனே கேதரே தோதரே கண்டனாதிரே. மகளே, உன்னுடைய தேவையை காட்டிலும் நீ விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். மட்டுமாய் சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வருகிற வாரத்தில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தில் ஊன்றப்பட்டவர்களாய் காலம் கடந்து போனது என்று யோசித்த பொழுது தாவீது குறித்து நீங்க சொன்னீங்க, உன் சந்ததிக்கு உனக்கு பின்பு ஒரு சந்ததியை எழுப்புவேன், ஒரு ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன், நான் பெரியவராயிருக்கிறேன். சரீரம் செத்து போனதென்று எண்ணின பொழுது நீ பெரியவராயிருந்து அதிசயம் செய்தீரே. இந்த நாள் உமது பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய கிரியைகளில நீ பெரியவராய் தம்மை வெளிப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே பிசாசு எத்தனை தடைகளை கொண்டு வந்திருந்தாலும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு கர்த்தர் புதிய பலத்தினால் இடை கட்டும்படியாய், விசுவாசத்தினால் இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. வருகிற வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவி ஆத்துமா சரித்த இயேசுவின் ரத்தத்தில் நாங்கள் மூடி மறைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தீங்கான காரியம் ஒன்றுமது பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துள்ளாக. சரீரத்தை பாதுகாப்பீராக, ஆத்துமாவை பாதுகாப்பீராக, ஆவியை பாதுகாப்பீராக, ஊழியத்தை பாதுகாப்பீராக, கையின் பிரயாசத்தை பாதுகாப்பீராக, பயணத்தை பாதுகாப்பீராக, பிள்ளைகளை பாதுகாப்பீராக, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக, சிந்தனையை பாதுகாப்பீராக, சிந்தனையுடைய ஆழங்களை கத்தனை பாதுகாப்பீராக, திட்டங்களை பாதுகாப்பீராக, ஆலோசனையை பாதுகாப்பீராக. கர்த்தருடைய பூரண பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கும்படி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து வழியை நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்